You are the source of my joy, the center of my world, and the whole of my heart. I'm trying to find a song and write it all night long, and write it all night long. I'm trying to find my feet, but I can barely breathe, I can barely breathe. 'Cause you don't know what it means to me, you don't know what I believe. You don't know what it means to me, you don't know what I wanna be. I'm trying to find a song, but I keep doing it wrong, I keep doing it wrong. And I'm trying to find a way, been waiting all my life, been waiting all my life. And you don't know what it means to me, you don't know what I believe. You don't know what it means to me, you don't know what it could have been.
சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்கிற பாடலை இணைந்து பாடி ஜெபத்திற்கு ஆயத்தப்படுவோம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பாய் ஸ்தோத்திரம், நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆத்மனே ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம், மானேசா ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம், மானேசா. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சையை வழங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் காரியம் சித்திக்க பண்ணி தயவு செய்தல்லும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. கர்த்தாவே இரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை நேசிக்கிறவரே, சகல ஆசீர்வாதங்களுக்கு மூற்றும் உறைவிடவுமாய் இருப்பவரே, எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகளை அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை மகிழ்ச்சி படுத்துகிறவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, உயர்த்துகிறவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அருளுக்காக, உம்முடைய ஆசிகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, என்ஜினியர் பால்ராஜ், திருமதி ஜெயசுதா அவர்களுடைய குடும்பத்துக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வுல ஆண்டவர் தந்த அருமையான 2 மகன்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவர்களுடைய குடும்ப வாழ்வுல கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, குறிப்பாக மூத்த மகன் டாக்டர் ஜெரின் பாலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, தம்முடைய மகன் தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியான நாளிலிருந்தே குழந்தையாய் உலகத்திலே பிறக்கும் நாள் வரையிலும் தாயின் கருவிலை சிறப்பாய் பாதுகாத்த ஆண்டவர், இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் தம்முடைய மகனை ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து பராமரித்து ஆண்டவர் சிறப்பாய் வழிநடத்தி வந்த கிருபைகளை எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே சொல்ல உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, நல்ல சரீர வளர்ச்சிகளை தந்தே, நல்ல அறிவை தந்தீர், ஆற்றலை தந்தீர், பலனை தந்தே, மருத்துவ கல்வியிலே தம்முடைய மகனை கர்த்தர் சிறப்பாய் பயன்படுத்தி கல்வியிலும் இணைவதற்கான பாக்கியங்களை கர்த்தர் தந்தே, தொடர்ந்து தம்முடைய மகன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கேற்ற வாழ்க்கை துணை தேவை என்பதை உணர்ந்த ஆண்டவர் பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்களுடைய முன்னிலையில இந்த நாளில் தம்முடைய மகன் தனக்குரிய வாழ்க்கை துணையை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியான கிருபைகளையும் ஆண்டவர் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, பெற்றோர்களோடு, தன்னுடைய உற்றார்கள், உறவினர்களோடு, நண்பர்களோடு தன்னுடைய திருமண நிச்சய நிகழ்வுக்கான நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஐயா, மங்களகரமாக நடைபெற வேண்டும்
வேண்டும் என்று சொல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எப்போதும் புறப்படுகின்ற பயணத்திலே ஆண்டவருடைய துணை இருக்கட்டும், ஆண்டவருடைய உதவி இருக்கட்டும் ஐயா. சிறப்பாய் குறித்த வேளையில ஆண்டவரே மணமகள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் சென்று சிறப்பாய் எல்லோருடைய முன்னிலையிலும் போதகர்களுடைய ஜபத்தோடும் ஆண்டவரே தம்முடைய மகனுடைய திருமண நிச்சய நிகழ்வு நடைபெறுகின்ற வேளையில ஆண்டவர் உம்முடைய வல்லமையை உம்முடைய கிருபையை நிறைவாய் அந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நம்முடைய மகனுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அன்பு பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறப்பாய் தம்முடைய மகளும் தன்னை ஆயத்தத்தோடு ஆண்டவரே திருமண நிச்சய நிகழ்வுக்காக காத்துருக்கின்ற சூழ்நிலைமையை ஆண்டவர் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இன்று தம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகின்ற அணிகலன்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே ஜெரன் சார்பில் கொடுக்கப்படுகின்ற இந்த அணிகலன்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஐயா. அதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய அருளை இந்த அணிகலன்களில் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். ஜெரனுடைய பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மட்டுமாக மகனுடைய வாழ்வுக்காக பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணினே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்போது மகனுடைய திருமண நிச்சய நிகழ்வை காண்கிற வேளையிலும் மனமகிழ்ச்சி அடைந்து ஆண்டவரே மகனை மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கின்ற போது பெற்றோர்களுடைய வாழ்த்துதல்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மகனுடைய தொடர்ந்த வாழ்வுக்கு மிகுந்த ஆசி நிறைந்ததாய் அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். உடன் சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு மகனோடு கிருபை வெளிப்படட்டும் ஐயா. இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்கின்ற உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் எல்லோருக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லோருடைய வாழ்த்துதல்களோடு எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு எல்லோருடைய ஜபங்களோடும் டாக்டர் ஜெரன் பாலனுடைய திருமண நிச்சய நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த ஆசீர்வாதமும் நிறைந்த நிகழ்வாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுடைய பயணங்களிலும் ஆண்டவருடைய துணை இருக்கட்டும். நாங்கள் மீண்டும் இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து இந்த இல்லத்திலே வந்து ஆண்டவரை துதிக்கும் பாக்கியங்களை எல்லா பிள்ளைகளுக்கு கற்று தரும்படியாக செபிக்கிறோம். இப்போதோ தந்தை மைந்தன் தூயாவியருமாயிருக்கிற திரியேக கடவுளுடைய பரிசுத்த நாமத்தில் அன்பு சகோதர டாக்டர் ஜெரன் பால் அவர்களை நாங்கள் இணைந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பேரருள் தம்முடைய மகனுடைய திருமண நிச்சய நிகழ்வுகளை நிறைவாய் வெளிப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இப்போதும் இந்த நாளில் திருமண நிச்சய நிகழ்விலே உடன்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் தம்முடைய பிள்ளைகளுடைய தொடர்ந்த திருமண ஆயத்த நிகழ்வுகளோடும் நிலைத்திருப்பதாக. தந்தை
Dr. Sina, Dr. Jerry Paul Avier. மணமகள் கரங்களில் கொடுக்கவும், மணமகள் அதை அணிந்து ஆயத்தத்தோடு வரும்போது தொடர்ந்து திருமண நிச்சயத்தில் நாம் பங்கு பெறுவோம். பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறைவி வருகிறது. அவளத்தில் யாவரும் மாதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? எல்லா கிருபைகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியாய் ஆண்டவர் தந்த இது தூய நாளில் மாலை பொழுதற்காய் நன்றி. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள் என்ற வண்ணமாய் இரு குடும்பத்தின் மக்களாய், சமூகத்தின் மக்களாய், நண்பர்களாய், உறவின் முறையாராய், திருச்சபையின் அங்கத்தினர்களாய் மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதலே ஒருங்கிணைந்த இந்த இடத்திலே நாங்கள் கூடி
ஆண்டவருடைய தூய திருநாமத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. முதன்மையாய் இருக்கிற அன்பு பிள்ளைகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. இருவேறு நிலையிலே இருவேறு குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்த அன்பு மக்களை ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்தீர். எல்லா சூழலிலும் உம்முடைய உடனிருப்பை தந்தீர், வாழ்வுகளை தந்தீர். அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு நிலையிலும் அதை இம்மட்டும் நிறைத்து வழி நடத்தி வருகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் ஆதி ஏதேனிலே குடும்பம் என்று சொல்லுகிற அமைப்பை ஆண்டவர் உண்டு பண்ணினீர். அவ்வாறே இருவேறு நிலையிலே பிறந்த அன்பு பிள்ளைகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்ல நிலையிலே ஆண்டவரே திருமணம் என்று சொல்லுகிற நிலையிலே குடும்ப உறவுக்கு நேராய் அன்பு மக்கள் நிலையிலே நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிற நிலையிலே இந்த இடத்திலும் அவர்களை இணைத்து வந்தீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் நிகழ்வுகளை ஆண்டவர் தாமே ஆண்டலே தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரியங்களை ஆண்டவருடைய தூய ஆலோசனையின்படியும் ஆண்டவருடைய திருநாம மகிமைக்காகவும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியும் செய்து நிறைவேற்றினது போல ஆண்டவரே இந்த நாளின் நிகழ்வுகளும் அனைத்தும் தூய நாம மகிமைக்காக நடத்திடவும் உடைய சித்தத்தின்படி உடைய திட்டத்தின்படி நடத்திடவும் ஆண்டவர் தாமே இரக்கம் தர வேண்டுமா செய்த பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இந்த நாளின் நிச்சயதார்த்த நிகழ்வுகள் அனைத்தும் உடைய நாம மகிமைக்காக நடந்தேற அனைத்து மகிழ்ச்சியாய் நேர்த்தியாய் நடந்தேறுவதற்கு ஆண்டவர் தாமே கிருபைகளை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். இணைந்திருக்கிற மக்களை பலப்படுத்தும் இந்த நிகழ்வு அனைவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் அந்த மக்களுக்கு சமாதானமாய் காணப்பட கிருபைகளை தந்து வழி நடத்த வேண்டும் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களோடு உணர்வும் இந்த நிகழ்வை துவக்கம் முதல் முடி மட்டும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் நிறைவாக தங்கிருக்க வேண்டும் ஆரம்பிச்சிருக்கிறோம். தாழ்த்துகிறோம், திருக்கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆசீர்வாதம் இவைகளை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. நெஞ்சில் ஏதோ செய்தாய், உயிரே நீ உயிருக்குள் காதல் பெய்தால் உனக்குள் என் உலகம் செய்தாய். எனக்குள் இருக்கும் காதலே நான் சொல்லிட தவிக்கிறேன். நீ மட்டும் போதும் எனக்கென்று நான் வாழ்ந்திட துடிக்கிறேன். ஒற்றை நொடியில் என்னை உடைத்தாய் நீயே, உடைந்த என்னை மீண்டும் படைத்தாய் நீயே. மனதை குடைந்து காதல் வரைந்தாய் நீயே, மழையாய் மாறி எனக்குள் நிறைந்தாய் நீயே. காதல் யாசகம் கேட்கின்றேன், என்னை நான் பாவமாய் பார்க்கின்றேன். உன்னாலே தலை சுத்தி போகின்றேன், என் முன்னை நான் பார்க்கின்றேன். நெஞ்சில் ஏதோ செய்தாய், உயிரே நீ உயிருக்குள் காதல் செய்தாய், உனக்குள் என் உலகம் செய்தாய். பேசி
நேசி மௌனம் கொண்டு எந்தன் காதலை வாசி துதி தந்திய படமண்டல சுவிசேஷக நாமம் சுப மங்களம் மிகு சம்பிரம சுப சோபன நேமம் மணமக்களை குறித்து சில வார்த்தைகள் அறிமுகம் சொல்லி அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அறிமுகப்படுத்தவும் இறை பிரசன்னத்திலே வேண்டுதல் செய்து இந்த திருமணத்தினை உறுதிப்படுத்துவதற்காக மணமக்கள் பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை நடத்துவதற்காக எனக்கு வாய்ப்பினை தந்த அன்பான போதகர்களுக்கும் இரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் டாக்டர் ஜெரின் பால். இவர்கள் மருத்துவ மேல்கல்வி MD பட்டத்தினை காஞ்சிபுரம் மருத்துவக் கல்லூரியிலே இப்பொழுது அந்த முதுகலை படிப்பிலே 2வது வருடம் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தை என்ஜினியர் பால்ராஜ். இவர்கள் ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர். கண்ணூர் திருச்சபையினுடைய செயலரும் இவர்கள்தான். திருச்சபையிலே ஒரு செயலர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் என்ஜினியர் பால்ராஜ் அவர்கள்தான். போதகர்களோடு திருப்பணி விடைகளிலே மிகவும் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கின்றவர்கள். நம்முடைய பேராயத்திலும் முதன்மையான குழுக்களிலே அவர்கள் பல காலம் பங்காற்றியவர்கள், ஆக்கிக் கொண்டிருக்கிறவர்கள். இப்பொழுதும் எக்ஸிக்யூட்டிவிலே அவர்கள் மெம்பராக பணிவிடைகளை மிக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள். அவருடைய மனைவி திருமதி ஜெயசுதா அவர்கள் ஒரு ஹோம்மேக்கர். இல்லத்தரசி ஒரு இல்லத்தை எப்படி நேர்த்தியாக கட்ட வேண்டும் என்பதை அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த குடும்பத்திலே நாம் கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உறவுகள். சகோதரிகள் அவர்கள் மட்டும்தான் பால்ராஜ், என்ஜினியர் பால்ராஜ் மட்டும்தான் அவருடைய குடும்பத்திலே ஆண் மற்ற அத்தனை பேருமே சகோதரிகள், அவருடைய சகோதரிகள். எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் இந்த திருச்சபையிலே அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது சான்று.
இந்த பால்ராஜ் தம்பதியர் அவர்களுடைய அடுத்த மகன் டாக்டர் ஜெனின் பால் மருத்துவ கல்வியினை நிறைவு செய்து இப்பொழுது மேல்நிலை மருத்துவ கல்விக்காக அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மணமக்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் டாக்டர் சியானா. அவர்களும் மருத்துவ கல்வியினை நிறைவு செய்து இப்பொழுது இன்டர்ன்ஷிப் அவர்கள் படித்திருக்கிறார்கள். இவருடைய தந்தை பேராசிரியர் மோகன்குமார் அவர்கள் கணிதத் துறையிலே பேராசிரியர். வெங்கஞ்சி திருச்சபையினுடைய ஒரு விசுவாச குடும்பத்தினை சார்ந்தவர்கள். கண்ணனூரிலே அந்த குடும்பத்திற்கு நிகராக வெங்கஞ்சியிலே ஆண்டவர் தெரிந்து தந்த இன்னொரு குடும்பம் தான் இந்த பேராசிரியர் மோகன்குமார் அவர்கள். அவர்களும் திருச்சபையின் பணிவிடைகளிலே அதிகமாக பங்கு கொண்டவர்கள். பேராயத்திலே டிசி மாமன்ற உறுப்பினராக இதற்கு முன்னதாக அவர்கள் செயல்பட்டவர்கள். அவருடைய துணைவி திருமதி ஸ்டெல்லா அவர்களும் ஜெயசுதாவை போலவே ஒரு இல்லத்தரசி, இல்லத்தை நேர்த்தியாக கட்டுகின்றவர்கள். நற்சாட்சி பெற்ற ஒரு குடும்பம். இந்த இரண்டு குடும்பங்களிலிருந்து ஜெரின் பால், சியானா ஆகிய இரண்டு பேரையும் கடவுள் இந்த திருமணத்திற்கென்று அவர்களை முன்குறித்திருக்கிறார். எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அது என்னவென்றால் வனாந்தரத்திலே வழி. வனாந்தரம் என்பது அறிய முடியாத ஒரு இடம். அந்த வனாந்தரத்திலே பாதை என்பது ஒரு வழித்தடம். அப்படி என்றால் திசை அறிகிற ஒரு அனுபவம். இந்த திருமணம் என்பது இரண்டு பேர் தனித்திருந்த நிலைமையிலே அவர்களுடைய தனித்த வாழ்விலே ஒரு திசையினை காட்டுவதற்காக கடவுள் இவர்களை ஒன்றிணைத்திருக்கிறார். அவாந்தர வழியிலே ஆறுங்கள். அப்படி என்று சொன்னால் a new blessing. Streams in the dry waste land. வறட்சியான இடத்திலே ஒரு செழிப்பு. அப்படி என்றால் இந்த திருமணத்தின் வழியாக குடும்பங்களுக்குள்ளே உறவின் செழிப்பு, குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமை ஆசீர்வாதங்களை இந்த திருமணத்தின் வழியாக கடவுள் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மட்டிலுமல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினேன். ஜெரின் பால், சியானா, நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கடவுளுக்காக கடவுளுடைய ஜனம், என் ஜனம். ஆகவே உங்களுடைய மருத்துவ பணிவிடையிலே கடவுளுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்கள் பெற்றோருடைய பாரம்பரியம்
அந்த பாரம்பரியத்திலே நீங்கள் திருப்பணி விடைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெரின், அந்த ஜெரின் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஐ வில் சிங், துதியை சொல்லி வருவார்கள். இந்த வசனம் ஜெரினுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. ஐ வில் சிங், ஜெரின் என்ற வார்த்தையினுடைய பொருள். சியானா என்கிற வார்த்தையினுடைய அந்த பெயரினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் God is gracious. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆன்மீக பொருள் தருகின்ற பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். பொதுவாக பெயரிடுதல் என்பது இட்ஸ் டிவைன் இன்ஸ்பிரேஷன், பெற்றோருடைய மனங்களிலே கடவுள் தருகின்ற ஒரு வெளிப்பாடு. ஆகவே அந்த பெயர்கள் தருகின்ற பொருளை நீங்கள் வாழ்விலே சுமந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அனாதை தீர்மானத்தின்படியே இந்த திருமணத்தினை கடவுள் முன்குறித்திருக்கிறார். பெற்றோர்களை இணைத்து இந்த திருமணம் இன்று நிச்சயப்படுத்தப்படுவதற்கு கடவுள் துணை செய்திருக்கிறார். இதனை மனதிலே கொண்டு திருமணத்திற்கென்று ஜெரின் பாலும் சியானாவும் ஆயத்தப்பட உங்களை அன்புடனை கேட்படும். இந்த பிள்ளைகளையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பரிசுகளை இறை பிரசன்னத்திலே ஆசீர்வதித்து நாம் வேண்டுதல் செய்வோம். உடன்படிக்கையின் நாயகரான எங்கள் அன்பு கடவுளே, என்ஜினியர் பால்ராஜ், பேராசிரியர் மோகன்குமார் ஆகிய குடும்பங்களை உம்முடைய நாமத்திற்கென்று பிரத்யேகப்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகள் ஜெரின் பாலையும் சியானாவையும் இந்த திருமணத்திற்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அர்ப்பணத்தோடு இவர்கள் இன்று பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த பரிசு பொருட்களை உம்முடைய திருப்பெயரிலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இந்த பரிசு பொருட்களையும் இதனை கொடுக்கிற அணிந்து கொள்ளுகிற பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேட்கிறோம்.
திருமண நிச்சயத்தில் ஒருவருக்கு ஒருவர் அணிகலன்களை மாறி அணிந்து இதை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்ற நாளில் இன்று நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆலயத்தில் பரிசுத்த திருமணமாக முறையாக செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய கரங்கள் தருகிறோம். நீ தந்த இந்த நல்ல வாழ்வின் சாக்கியத்தை ஜெபத்தோடு ஏற்று தொடர்ந்து நிறைவேற்ற எல்லா காரியங்களுக்கும் எங்களை ஆயத்தப்படுத்த பலன் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேடும் பரமபிதாவே, ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரவலை செய்த போல பூமி சிவமாக அளிக்கிறது வரை மாவட்டங்கள் மன்னியும். எங்களை சுவனி பேசிக்கொள்ளாமல் தீவிச்சு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மயமும் என்னிலே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நோக்கமும் நம் அனைவரோடும், விசேஷமாக திருமண நிச்சயத்தில் உடன்பட்ட டாக்டர் ஜெரி, டாக்டர் சியானா இவர்களோடு, இவருடைய வாழ்க்கை அனுபவங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். காற்றே இளங்காற்றே இசையாக வருவாயா, தொலை தூரம் சில காலம் இவள் காதில் மெல்ல. பூவே மென் பூவே புதிதாக மலர்வாயா, இவள் கூந்தல் மழை மேகம் அதில் நீந்தி செல்ல. ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம், புதுவானம் பல தேசம் செல்வோமே அன்பேவா. பகலிரவாய் கண் விழித்திடவா, உனதருகே நான் பிழைத்திடவா. யுக யுகமும் ஒரு நொடிதான் நின்றே, இதயமெல்லாம் நீ நிறைந்திடவா. உனதுயிராய் இருந்திடவா, உடைக்கதைவா என்னை அடைவா. நின்ற கனவே, மஞ்சம் சேர்ந்த உறவே, நம்மில் இல்லை பிரிவே. அணை தாண்டும் வெள்ளத்தை என் கண்ணில் கட்டி வைத்தேன், அணையாத தீபம் போல் உனை நெஞ்சில் ஏற்றிக்கொண்டே. என் ஜீவன் தருவேன் உயிரொளி நீ அணைவதில்லை மறைவதில்லை. காற்றே இளங்காற்றே இசையாக வருவாயா, தொலை தூரம் சில காலம் இவள் காதில் மெல்ல. பூவே மென் பூவே புதிதாக மலர்வாயா, இவள் கூந்தல் மழை மேகம் அதில் நீந்தி செல்ல. ஒரு காதல் ஒரு நேசம் இரு
சாச்சிட்டாளே, அவ குட்டி கண்ணால் கூட்டி போயிட்டாளே. நெஞ்சோரம் முன்னால் ஏதோ ஏதோ காத்தாடி நூல ஆடு வச்சிட்டாளே, காத்தாட்டம் என்ன சுத்து விட்டுட்டாளே. நீ என்றாலே என்னுள் ஏதோ ஏதோ. ஏனடா மனதில் எத்தனை அதிர்வு என்ன நானும் செய்வதோ, காரணம் அறிய மறக்குதே வயது எனக்கு இது பிடிக்குதோ. உல்லாசம் உயிரின் அழுகே, அழகே நீ என் விழியதிரே. நெஞ்செல்லாம் நீ வெண்ணிலவே, அடடா நீ என் உலகே. எதையும் நிஜ பேரலையே, தூரல் கொட்டி போகும் மேகத்துளியே. உன் கண்கள் கயலின் நகலே, அடடா நீ என் உறவே. ஒரு பார்வையாலே என்ன சாச்சிட்டாளே, அவ குட்டி கண்ணால் கூட்டி போயிட்டாளே. வா நெஞ்சோரம் முன்னால் ஏதோ ஏதோ. மின்சாரம் தந்தாயே அன்பே நீ எதிரே. நூறானே நெஞ்சே உன் மனம் நெருங்குவே. நான் சிரிக்கிறேன், உன்னை ரசிக்கிறேன், என்னை நினைக்கிறேன், நானும் மிதக்கிறேன். நான் அசைகிறேன், சீர இசைகிறேன், உள்ளம் கரைகிறேன், ஆசை கனவே. திருவிழி சாய்க்கிறாயே, ஈர்க்கிறாயே, பிடிக்குதே, சாரல் அடிக்குதே. மொழி பேசினாயே, மாற்றினாயே என் நிஜமே. உல்லாசம் உயிரின் அருகே, அழகே நீ என் விழியதிரே. நெஞ்செல்லாம் நீ வெண்ணிலவே, அடடா நீ என் உலகே. உல்லாசம் உயிரின் அருகே, அழகே நீ என் விழியதிரே. நெஞ்செல்லாம் நீ வெண்ணிலவே, அடடா நீ என் உலகே. எனைக்கும் நிஜ பேரலையே, தூரல் கொட்டி போகும் மேகத்துளியே. உன் கண்கள் கயலின் நகலே, அடடா நீ என் உலகே. பத்த வைக்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா, தொடர்ந்து பதற செய்வீரா. சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா, மனசு இயங்கல சீரா. தாசா கிட்ட நெருங்குற லேசா, நான் ஒருங்குறேன் தூசா. எட்ட போயிடுறா வெரசா வெரசா. ராசா இது என்ன புதுசா, வெக்கம் ஆச்சு சிறுசா. கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா. விரல கொக்காதே கொக்காதே கொக்கல
பார்க்கும்போது உன் தோடுல கிடக்கணும் நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடிச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒருங்குற தோசா எட்ட போயிடுறா வரசா வரசா வேற போக்காதே போக்காதே போக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு செல்லாதே தவிக்கும் பார்வைக்காரா ஹே பார்வைக்காரா தவிக்கும் பார்வைக்காரா மரரர சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தோடும் தூரத்தில் வீசுகிறாய் திண்டிடவா என கேட்கையிலே என்றும் என்றும் பேசுகிறாய் பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தோடும் தூரத்தில் வீசுகிறாய் Llame un jarranta mientras te Tokyo balta Colome me se home tea இலை 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 என உரசிடவா இதயத்தில் இடி என இறங்கிடவா இரவுகள் இரவுகள் திருடிடவா இல்லை இனிமையில் உனை வருடிடவா பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா பறிக்கட்டா பறக்கட்டா கிடைக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா அழகே அழகினும் அழகிய அழகே என் அழகுலகே அழகே அழகெனும் அழகிய அழகே என் அழகுலகே வெண்ணிலவே என் வெண்ணிலவே நீ கைத்தோடும் தூரத்தில் வீசுகிறாய் தீண்டிடவா என கேட்கையிலே என்றும் என்றும் பேசுகிறாய் பறிக்க
பறிக்கட்டா பறக்கட்டா கழிக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா பறிக்கட்டா பறக்கட்டா கழிக்கட்டா குடிக்கட்டா தயங்கட்டா மயங்கட்டா இழுக்கட்டா முழுக்கட்டா. சரி வாங்க புறம் எடுக்கலாம். பாய் காமிங்க. நாங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஓகே. வாங்க வாங்க.